யாத்ரா டாக்கர்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் யுவஸ்ரீ. இன்னைக்கு we are here with an interesting conversation with அதுக்குள்ளே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? He is a theatre and film director, actor, writer and founder of Yatra Art and Culture Foundation. Let's meet Yatra Srinivasan. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் யாத்ரா டாக்கீஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சார், உங்கள் வாழ்க்கையில் பல பரிணாமங்களில் வளர்ந்து வந்திருக்கீங்க. வீதி நாடகம், மேதை நாடகம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபிலிமில் கோ-டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யோபாக்கர்ஸ் கிருஷ்ணராஜு சார் ப்ரொடக்ஷனில் டைரக்டர் ப்ரூனோ சார் இயக்கத்தில் வெளிவந்திருக்க மனித மூவியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு அற்புதமான கேரக்டரில் பயணிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த மனிதன் திரைப்படம் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல கேரக்டரை ஃபீல் பண்ணி எனக்கு அதில் வாய்ப்பளித்த டைரக்டர் ப்ரூனோ சார் அவருக்கும், அந்த படத்தை தயாரித்து ஹீரோவாக நடிச்சிருக்கிற திரு கிருஷ்ணராஜ் சார் அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லை, மனிதம் டீமில் ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அற்புதமான தருணம் அது. ஏன்னா பாண்டிச்சேரி கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரியிலே உருவான ஒரு வெற்றி படம். ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அதில் நடித்த கேரக்டர்ஸ் சமரசம், மோரர்லெஸ் என்னுடைய கேரக்டரோடைய ஒத்து போகிற ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணி அவங்களை ஒற்றுமையாக்குறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ படம் முழுக்க எனக்கான கேரக்டர், என்னுடைய ரியல் கேரக்டர் வெளிப்படுத்துகிற மாதிரி இயக்குனர் ப்ரூனோ அவங்க அந்த கதையை எழுதி இயக்கியிருந்தாங்க. அதை நடித்த அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மனிதம் படத்தில் நான் ஒரு நல்ல கேரக்டர், அந்த சமரசம்ன்றது கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸோடு நான் நடித்தது, த்ரூ அவுட் நடிச்சிருந்தது வந்து அது முருகா தேட்டரில் வெள்ளித்திரையில் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மிராக்கலாக தான் தோணுச்சு. அது ஒரு அற்புதம் நிகழ்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் இருக்கும். இந்த நிலைக்கு வர்றதுக்கு யாருக்குமே ஒரு அடித்தளம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த அடித்தளம் வந்து முக்கியமாக நான் நினைக்கிறது வந்து எனக்கு அமைஞ்ச என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மா, அப்புறம் என்னுடைய ஃபேமிலி, ஒய்ஃப், சில்ட்ரன், என்னுடைய யாத்ரா டீம், அதை விட முக்கியமாக விழாப்படுத்த மக்கள். ஏன்னா அவங்க தான் வந்து நான் நாடகங்கள்லேருந்து வரும்போது உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் எனக்கு ஆதரவு தந்து பாராட்டி படிப்படியாக வர்றதுக்கு அவங்க தான் எனக்கு முக்கிய காரணம். அதனால் இந்த நேரத்தில் விழாப்படுத்து மக்கள், கிராம மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், ரியலி இன்ஸ்பைரிங். மனிதம் இந்த மூவி உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் மூமெண்ட்னே சொல்லலாம். இந்த படத்தில் நீங்கள் நடித்தது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் நடித்ததை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது அது தனி சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களை, பல மக்களை பார்த்து வந்திருப்பீங்க. உங்கள் வளர்ச்சியை பல பேர் ரசித்து பாராட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ மனிதம் படம் வந்து ரிலீஸ் சொல்லிட்டாங்க. ஸோ முருகா தேட்டர் ரிலீஸ் ஆகுது. உடனே என்னுடைய கிராம மக்கள்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து அந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. உடனே வேனெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, ஜீப்பு, வேனு, யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் விட்டுட்டு தேட்டருக்கு போனோம். ஸோ நாங்கள் நாடகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கலைஞர்கள், இந்த கலைக்குழு, நம்ம ஊர் பிள்ளைங்க நல்லா வரணும்ன்ற மகிழ்ச்சியோடு ஆதரவு தெரிவித்தாங்களோ அத்தனை பேரும் இந்த திரைப்படம் அத்தனை வருஷம் கடந்தும், நான் சொல்ல வந்து 25 வருடங்கள் கடந்தும் அதே மக்கள், அதே நண்பர்கள் எல்லாம் நான் வந்து எனக்கு தேட்டரில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கிராமங்களில் 1994 1994 நாங்கள் நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம். நிறைய நாடகங்கள், கமன் கலரங்களாக இருக்கட்டும், அங்கேயும் போட்டி நாடகங்களில் போனோம்னா நிறைய விருதுகள், முதல் பரிசு, சிறந்த நடிப்பு, சிறந்த இயக்கம், சிறந்த கதை, அப்படி நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். யாத்ரா கலைக்குழு பயணிக்கும் போது நிறைய விருதுகள்லாம் வாங்கி வந்திருக்கோம். அப்போல்லாம் வந்து நம்முடைய கிராம மக்கள் விழாவளத்திலேருந்து வந்து கமன்காரர்களையும் நாடகங்கள் பார்ப்பாங்க. கிராமத்தில் நடக்கிற திருவிழாக்களை எங்களை அழைச்சி தொடர்ந்து 5 நாள் திருவிழான்னா 5 நாள் திருவிழாவிலே எங்களுடைய நாடகங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உற்சாகமாக பாராட்டுவாங்க. அந்த உற்சாகம் தான் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் நாடகங்கள், அப்புறம் குறும்படம், இன்னைக்கு திரைப்படம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது அவங்க கொடுத்த ஆதரவு தான், அவங்க கொடுத்த ஆசைகள் தான், அவங்க கொடுத்த பிளெஸிங்ஸால் தான்
இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம். மனிதம் திரைப்படம் புதுச்சேரி முருகா தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜ் சார், இயக்குனர் புருனோ சார் மற்றும் அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அதே போல் அந்த படத்தில் பங்கு பெற்ற நடித்த ஆக்டர்ஸுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், புதுச்சேரி மக்கள் எல்லாருமே குழுமிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னுடைய சர்க்கிளில் நிறைய கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், ஃபில்ம் டீம், புதுச்சேரி ஃபில்ம் டீம், மீடியா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் என்னுடைய யாத்ரா கலைப்பண்பாட்டு நிறுவனத்திலிருந்து பரதநாட்டிய டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, யாத்ரா கலைக்குழு நண்பர்கள், அப்புறம் சிலம்பம் பயில்கிற மாணவர்கள், அப்புறம் கொந்தமூர் சென்டர்லேருந்து அங்கிருந்து இருக்கிற மாணவர்கள், ஈவினிங் டியூஷன் எல்லாரையும் அழைச்சிட்டு போனோம். நாங்கள் பறை இசை பயில்கிற மாணவர்கள் எல்லாரும் அழைச்சிட்டு போனோம். ரொம்ப அவங்க படத்தை பார்த்து பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு திரைத்துறையில் நாம் இருந்ததும், நாடகங்கள்லாம் நடித்ததும், அந்த ஒரு கணம் ஸ்க்ரீனில் நம்ம நடித்ததும், அந்த படத்தோடு வந்த ஒரு கேரக்டரையும் பார்க்கும்போதும், அவங்க பாராட்டும் போதும், அவங்களோட அது கனெக்ட் ஆகும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாலி ஹோம் சில்ட்ரன்ஸ், புருனோ சார் நடத்துகிற ஜாலி ஹோம் சில்ட்ரன்ஸ் அங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் ஷூட்டிங்லாம் பார்த்தாங்க படங்கள்லாம். ஆனால் இந்த படம் முழுசாக படம் பார்த்துட்டு வெளியே வந்தப்போ என்னை பார்த்து, சமரசன் சார் உங்களுக்கு கடைசி வரைக்கும் டீ குடிக்க உள்ள போல இருக்கு, ஹோமுக்கு வரீங்களா, டீ தரோம் சொல்லி அதுக்குள்ளே ஒரு கேரக்டர், அங்கே வந்தாலும் நான் உங்களை டீ குடிக்க விட மாட்டேன்னு ஒரு கேரக்டர் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆடியன்ஸோடையும் சில்ட்ரன்ஸோடையும் கனெக்ட் ஆச்சுன்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா எல்லோரும் வந்து காசிக்கு போயிருந்தாங்க. இந்த படம் ஓடிட்டுருக்கு, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் அவங்களே வந்தாங்க. ஸோ உடனே ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு கனவு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ஃப்ரீடமாக விட்டு இந்த திரைத்துறையிலையும் சரி கலைத்துறையிலையும் வந்து பயணிக்க வச்சாங்க. ஸோ முதல் ஒரு படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை அவங்க பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அதை அவங்க வந்த உடனே நான் அவங்களை அழைச்சிட்டு போனேன். ரொம்ப நெகிழ்ந்து அந்த படத்தை பார்த்தாங்க. குறிப்பாக ஒரு சோக நிகழ்வு என்னென்னா, சென்ற ஆண்டு என்னுடைய நடுத்தம்பி காலமாயிட்டார். ஸோ மனிதம் படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இறப்பு, ஒரு வாத்தியார், நல்ல செய்கிற வாத்தியார் இறந்த பிறகு அவரை சுற்றி நடக்கிற ஒரு கதை தான் அது. ஸோ அதை ரொம்ப உள்வாங்கிட்டாங்க அம்மா. படம் பார்க்கும்போது ரொம்ப அழுதாங்க. அது ஒரு பெரிய அவங்களுக்கு அதை பார்த்து ஒரு ரிலீஃபாக தான் இருந்திருக்கும். ஆமாம், ஆனால் ரொம்ப பெருமைப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சு பார்த்தாங்க. குறிப்பாக நம்ம குயிலாப்பாளையம் கிராமத்து மக்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அதில் ஒரு சில பேருக்கு தெரியாததுனால அந்த படம் போன பிறகு, எப்பா நிறைய பேர் படம்லாம் போய் பார்த்துருக்காங்க, இட்டு போய் காமிச்சிருக்க, ஆனால் என்னெல்லாம் கூப்பிடலையாப்பான்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க. ஐயா நாங்கள் வந்து அடுத்த செகண்ட் ரிலீஸ் இருக்கும், அப்போ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறோம், இல்லாட்டா ஸ்பெஷல் ஷோவே க்ரியேட் பண்ணுறோம் நம்ம குயிலாப்பாளையத்து கிராமத்திலே சொல்லியிருக்கேன். அதில் ஒரு பாட்டி கூட வந்து நாடகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு பார்த்தா திரையில் தம்பி இருக்குது, நடிக்குது, நல்லா வாழ்ந்த மாதிரியே இருக்குது. அதுவும் படம் வந்து ரொம்ப பெண்களுக்கான வாழ்வியலுக்கான ஒரு படம், மனிதநேயமிக்க உள்ள படம். ஒருத்தர் இறந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்கும்ன்ற ஒரு விட்னஸ் பார்க்குற ஒரு அருமையான படம். அது அவங்க வந்து பார்த்த பெண்களுக்கும் சரி கிராம மக்களுக்கும் சரி ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த படம். ரொம்ப அழுதாங்க, நிறைய பேர் அழுதுதான் சொன்னாங்க. ஸோ அதில் இடையில நான் காமெடி பண்ணது வந்து அவங்க ரொம்ப பிரமிப்பாக பார்த்துருக்காங்க, ரசித்து பார்த்துருக்காங்க. பாட்டு ஓடியாந்து எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இந்த ஸ்க்ரீனில் பார்த்தது, இந்த சினிமாவில் பார்த்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அது மாதிரி நிறைய பேர் பாராட்டின விஷயங்கள் வந்து இன்றைக்கி என் மனக்கண் முன்னாடி நிற்கிது. ஸோ குறிப்பாக பரவாயில்ல, இந்த குயிலாப்பாளையம் ஒரு கிராமத்தில் பிறந்து நம்ம புள்ள ஒரு திரைப்படத்துறையில் வந்திருக்கிறது பார்க்கும்போது உனக்கு மட்டும் இல்லைப்பா, அந்த கிராமத்துக்கே குயிலாப்பாளையத்துக்கே ஒரு பெருமைன்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்றைக்கும் ஒரு டச்சிங்காக இருக்குது. இன்னும் அதை நினச்சி பார்க்குறேன். ஆமாம், ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான பெரிய அவார்டான ஒரு தருணம் எனக்கு. எவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல் மத்தியிலையும் டாக்டர் சிம்புதேவன் சார்
வந்து மனிதன் திரைப்படத்தை பார்த்து பாராட்டி போனது ஒரு சிறப்பான தருணம். நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் பார்த்தாங்க. அவங்க படங்கள்லேயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டுருக்கு. அதே போல் வந்து நான் படம் இயக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்சியராக சினிமாவை டெடிக்கேட்டடாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ் எல்லாம் கொடுப்பன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மீண்டும் நான் வந்து எனது குயிலாப்பாளையத்து கிராம மக்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் வந்து என்னோட பயணிக்கிற யாத்ரா டீமுக்கும் முக்கியமாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி இன்ஸ்பைரிங் சார் அண்ட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அடுத்த தடவை உங்கள் இயக்கத்தில் வர படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும். இந்த இடத்துல நான் உங்களை இன்டர்வியூ பண்ணணும் ஒரு ஆசை, அது நிறைவேறணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மிக விரைவில் அது நடக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆசைகள், கிராம மக்கள், குடும்பம், நண்பர்கள், இவ்வளோ பெரிய கஷ்டங்கள், தியாகங்கள், காத்திருப்பு இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அது மிக விரைவில் நிகழும். ரொம்ப வித்தியாசம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நாமளே நினைச்சே பார்க்கல. நம்ம ஊருக்குள்ள தான் சீனு, நாங்கள் குயிலாப்பாளையம் ரொம்ப அருமையான ஒரு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், யதார்த்தமா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மாதிரி எங்க ஆசன் யாத்ரா சீன் அண்ணன் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்பும் நல்லா சூப்பரா இருக்கு, காமெடியா இருக்கு. சமரசம் கேரக்டர் வந்து யாத்ரா சீனிவாசன் மாமா வந்து நடிச்சிருக்காங்க. எங்கள் மாமா அவங்க வந்து சூப்பராக நடித்தாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே நன்றி. எனது பிள்ளை அது குயிலாப்பாளையத்தில் இருந்து நடித்தது. எனது மகன், என் மகன் நடித்ததில் ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு நடித்து இந்த அளவுக்கு பெருமையாகவும் பேரும் பெருமையாகவும் புகழ்ச்சியாக கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப நாங்கள் பெற்றெடுத்தவங்க ரொம்ப பெருமைப்படுகிறோம். இந்த படத்தில் சமரசம் ரோல் நடித்தது எங்கள் யாத்ரா ஸ்ரீனிவாசன் சார். அவரோட ரோல் வந்து ரொம்ப காமெடியாகவும் ஜாலியாகவும் நடிச்சிருந்தாரு. அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். பல நாளாக கனவு இப்போ பழிச்சிக்கிட்டு படம் நடக்கணும், பாண்டியில் படம் வரணும், நான் திரையில் பார்க்கணும், ஊர் ஜனமே பார்க்கணுன்னாங்க. அந்த 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு மேலே அண்ணன் இதுக்கு பூர்த்தி பண்ணிருக்க அண்ணனுக்கு யாத்ரா டீமுக்கு நன்றி தெரியும்.